மூளைக்கு மூளை சாராய கடையை திறந்து வச்சு போதையின் பாதையில் செல்லாதீர்கள்னு நம்ம தமிழ்நாட்டோட அப்பா கூவிக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜீரோ கஞ்சா, தமிழ்நாட்டில் கஞ்சா பயன்பாடே கிடையாது, எங்கேயும் கஞ்சாவே விளைவிக்கப்படவில்லை என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கி தினம் தினம் செய்திகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பகுதியிலையும் கஞ்சாவோட பிடிபடுறாங்க, கஞ்சா பயிரிட்டதோடு பிடிபடுறாங்க, கஞ்சாவோட பயணம் பண்ணாங்க, கஞ்சா வியாபாரம் பண்ணாங்க, கஞ்சா பயன்படுத்துகிறாங்க. தினந்தோறும் செய்திகளில் வந்துக்கிட்டு இருக்குது. ஜீரோ கஞ்சான்னு சொன்ன இந்த சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் அவர்களுக்கு இந்த தமிழ்நாட்டில் இதெல்லாம் நடக்குங்கிறது தெரியுமா? இல்லை அவர் நித்யானந்தா மாதிரி வேறு தனி நாடு உருவாக்கிட்டு, தனி மாநிலம் உருவாக்கிட்டு அங்கேருந்து இந்த அறிக்கையெல்லாம் கொடுக்குறாரான்னு தெரியல. கேவலமாக இல்லையா உங்களுக்கெல்லாம்? ஜீரோ கஞ்சான்னு சொல்கிறீங்க, தினந்தோறும் கஞ்சா பயன்பாடு குறித்து பத்திரிகை செய்திகள் வருது, ஆங்காங்கே குறிப்பாக எங்கள் ராமநாதபுரம் மாவட்டம்லாம் கேவலமாக இருக்குது. கஞ்சானால் அழிஞ்சு போகிறாங்க இங்கே உள்ள இளம் தலைமுறையினர். வெற்று சவடல் விடக்கூடிய ஒரு அரசாகத்தான் இந்த திமுக அரசு இருக்கிறது. உண்மையிலே உங்களுக்கு திராணி இருந்தால், தெம்பு இருந்தால், இந்த கஞ்சா எங்கேருந்து வருது, அதன் ஆணி வேறு எது என்பதை தேடி நீங்களாம் போகணுமா? எவனோ ஒருத்தன் 1 கிலோ 2 கிலோ வியாபாரத்துக்கு வச்சுருக்கான்ல, அவனை நீங்கள் பிடிக்கிறீ, அதுக்கடுத்து அதை தேடி அவன் கைக்கு எப்படி வந்துச்சு, அது எங்கே விளைஞ்சிச்சு அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்களா? அதெல்லாம் பண்ணியிருந்தால் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் கஞ்சா ஒழிஞ்சிருக்கும். ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் தமிழ்நாட்டில் ஜீரோ கஞ்சான்னு இருக்கிற அமைச்சர்களே இப்படி ஒரு வெற்று அறிக்கை கொடுக்கும்போது எங்களுக்கெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய ஆளும் அதிகார வர்க்கத்தின் மீது தான் சந்தேகம் வருது. நீங்கள் தான் இங்கே கஞ்சா பயன்பாட்டை புழக்கத்தில் விடுறீங்களோங்கிற ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. அந்த சந்தேகத்தை தீர்க்கணும்னா தயவு செஞ்சு கஞ்சா பிடிபடுதா, அதுக்கு அவங்களுக்கு எங்கேருந்து கஞ்சா கிடைக்குது, அதன் ஆணி வேர் எது என்பதை தேடி கண்டுபிடிச்சி எல்லாரையும் சிறையில் அடைங்க. இல்லைன்னா இன்றைக்குள்ள இளைய சமுதாயம் முற்றிலுமாக பால்பட்டு சீரழிஞ்சு போயிடுவாங்க. தயவுசெய்து சுப்பிரமணியன் அவர்களே, தமிழ்நாட்டின் அப்பாவாக தன்னை காட்டிக்கொண்டு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, ஒரு தீர்க்கமான ஸ்ட்ராங்கான முடிவும் விடுங்க. மாஃபியா கும்பல்களை கண்டு, கஞ்சா கடத்தலை கண்டு பயப்படாமல் அதன் ஆணிவேர் எது என்பதை கண்டறிந்து நீங்கள் ஒரு தீர்க்கமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.